பொம்பளை ஒரு ஆம்பளை நுழைய முடியாத கோட்டைக்குள்ள நீ நுழைஞ்சிட்ட. எங்களை வேவு பாக்குறதுக்கு ஒரு புத்திசாலி அனுப்பிச்சிருந்தாலும் கூட நான் உன்னைய பாராட்டி இருப்பேன். போய் ஒரு லூஸ் அனுப்பிச்சு எங்களை அவமானப்படுத்திட்டிய. அதுக்காக வேண்டி உன்னை நான் கொல்லணும். ஐயோ வேணாம் அசோக், இந்துவை கொன்றாதீங்க, இந்துவை கொன்றாதீங்க. டேய் அவ பாவண்டா, அவளுக்கு விஷத்தை கொடுக்காதீங்கடா. டேய் அவளை விட்டுருங்கடா. டேய் இந்துவை விட்டுறியா? அதுக்கு பதிலா என்ன வேணா கொன்றியா? குடிடி விஷத்தை. உன்னை விட்டுட்டா பாஸ் என்ன சுட்டுட்டா. ஐயோ அவளுக்கு விஷம் கொடுக்காதீங்கடா. டேய் அடப்பாவி, இந்துவுக்கு விஷம் கொடுக்காதயா? பாரு இந்து 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 நீ குடிச்ச இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கொல்லும். இதனால நீ துடிச்சு சாக போற. அத பார்த்து எங்க பாஸோட ஆத்திரம் அப்புறம்தாயா அடங்கும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஒரு ஆம்பளைய கட்டி போட்டு ஒரு பொம்பளைக்கு விஷத்தை கொடுக்குறியாடா? முன்ன முதல்ல கொண்டிருக்கணும்டா. இதுதான் நம்ம பாஸ் போடுற பிளான ஒழுங்கா போடுறதில்ல. இருடா, இவளை குடோன்ல அடைச்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து கவனிக்கிற. 60ல போக வேண்டிய இடத்துக்கு உன்னை 20லயே நான் கூட்டிட்டு போறேன். பாத்தியா நடுட தங்கம், இதுதான் குடோனு. இங்க நீ லை டவுனு. பொம்பளை பொம்பளைதான். ஆம்பளை ஆம்பளைதான். அட பாவி, இந்துவை கொண்டுட்டியாடா? இந்துவை கொண்டுட்டியா? இந்நேரம் இந்துவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். அட பாவி, இந்துவை கொண்டுட்டியாடா? இந்துவை கொண்டுட்டியா? ஆபத்துல மாட்ட வச்சோடா அவ. அவளுக்கு போய் அனுபவப்படுறியா? ஆயிரம் தான் இருந்தாலும் இந்து என்னோட அத்தை பொண்ணுடா. அவ இல்லாம என்னால உயிரோடயே இருக்க முடியாதுடா. பாவி, கொன்னுட்டியாடா? பரசு, இந்துவை எப்படியாவது காப்பாத்தணும்டா. நீ பேச வேற சரியா? இப்ப என் இந்து இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே நீதான். அவ கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி அவளை கெடுத்ததே நீதான். இந்து சாகிறதுக்கு காரணமே நீதான் கீதா பாட்டி. டேய் பரசு, எங்க நட்பை கலங்கப்படுத்தாதடா, அப்புறம் நான் உயிரை விட்டுடுவேன். நீ என்ன உயிரை விடுறது? கொஞ்ச நேரத்துல அவங்களே உன்னை கொன்றுவாங்க. முதல்ல உன்னைத்தான் கொல்ல போற. அடுத்ததுதான் அவ. நானா? என்னையா? எப்பவும் லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட்ம்பீங்க. முதல்ல இந்த கிழவியை கொல்லுங்கய்யா. சொல்லு, உன் கடைசி ஆசை என்ன? ஆஹா, கொலகாரங்கிட்டையும் ஒரு கொள்கை இருக்குங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அசோக கேசவ். என்னோட கடைசி ஆசை, என்னோட கடைசி ஆசை. சொல்லு சொல்லு. என்னோட கடைசி ஆசை. தப்பா நினைக்கல என்ன சொல்றேன்? சொல்லு. தயவு செய்து நிறைவேற்றுவியா? சொல்லு சொல்லு சொல்லு. என்னோட கடைசி ஒரே ஒரு ஆசை, நான் உயிரோட இருக்கணும். அது மட்டும் முடியாது. உன்னால் முடியும் தம்பி. நீ சாகணும்டா. தாத்தா, அந்த பொருளை கொண்டு வா வா.
இத பாருப்பா, நீ எத்தனையோ தடவை எங்க கோட்டைக்குள்ள வந்து போயிருக்கிற. ஆனா நீ வெளியில இருந்தாலும் எங்களை காட்டி கொடுக்கவே இல்ல. அதனால நான் உனக்கு ஒரு சின்ன சான்ஸ் தர போறேன். என்ன? நீ சாக போறது கத்தியிலையா, கயிறுலையா, இல்ல விஷம் மாத்திரையிலையா? யோ அசோக கேசவ், இந்த மாதிரி லூஸ்தனமான கேள்வி எல்லாம் கேட்கறதுனாலதாயா இன்னும் நீ அசிஸ்டண்டாவே இருக்கிற. யோ கத்தி கயிறெல்லாம் எங்கிட்டயே கேட்கலாமாயா? சரியான கர்நாடகமியா? இல்லடா, நான் மகாராஷ்டிரா. கர்நாடகமே தான். ஆஹா வை. கத்தி கயிறு மாத்திரை. கத்தி, கயிறு, விஷம் மாத்திரை. இந்த மூணுல நீ ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து உன் யாத்திரைய தொடங்கு தொடங்கு தொடங்கு. தாத்தா சீக்கிரமா சொல்லு. கத்தியா, கயிறா, விஷ மாத்திரையா? அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. கத்தி கத்தி வேண்டாம். இதே மாதிரி கத்தி என் கை விரல நறுக்கும் போது எங்க ஆத்தா ஆவுடையம்மா துடிச்சு போயிட்டாங்க. இப்ப இதே மாதிரி கத்தியை வச்சு நீ என்ன கொன்னேனா அதை கேட்ட எங்க ஆவுடையம்மா செத்தே போயிடுவாங்க. அதனால கத்தி வேண்டாம். ஏய், நானும் ஒரு தாயத்துல பிறந்தவன் தாண்டா. சரி, கைத்துல சாகரையா? சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளே. பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும், பாசம் வைப்பாய் அது சேயாக தோன்றும். பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும், பாசம் வைப்பாய் அது சேயாக தோன்றும். அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான
மான தமிழுக்கு நீ தந்ததன்றோ சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா யோசிக்கிற? கோமதி கோமதி கோமதி. கோமதியா? யார் அவ? அவளுக்கும் இந்த இடம் தெரியுமா? சொல்லு. அவளையும் இங்க கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுற. கிழிச்ச குமரி குந்தலுக்கே பூ வைக்க தெரியலையா? இவர் கிழவி காலுக்கு கொலுசு வாங்க போனாரா? உண்மை சொல்றா? யாரா கோமதி? எரும மாடு. எங்க வீட்டுல நான் ஆசையா வளர்த்த எரும மாடு. ஆமா அசோக கேச்சவ், கோமதிங்கிறது எங்க வீட்டுல நான் ஆசையா வளர்த்த எரும மாடு. நான் தாம்பு கயிறை எடுத்து விறு விறுன்னு சுத்தினா அது சர்ரு சர்ருன்னு ஓடி ஊர்ல உள்ள மத்தவங்க நிலத்துல எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து எங்க வீட்டுல பால் கொடுக்கும். இந்த கயிறை பார்த்த உடனே அது கழுத்துல நான் ஆசையா கட்டின தாம்பு கயிறு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது சாதாரண கயிறு இல்ல, பாச கயிறு. இப்போ விஷ மாத்திரை மட்டும்தான் இருக்குது. அதை நீ சாப்பிடு. என்னடா மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிற? கேசவ், இப்ப ஒரு பிளாஷ்பேக்கும் ஞாபகத்துக்கு வரல. இப்போ மாத்திரை மட்டும்தானடா இருக்கு. அதைவே நீ முழுங்கு. மாத்திரையா? சரி சாப்பிடுறேன். இந்த மாத்திரையை எப்படி சாப்பிடுறது? சாப்பாட்டுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா? வேலைக்கு 2 இல்ல 2 வேளைக்கு 1? வைட்டமின் மாத்திரையாடா வேளை வேளைக்கு சாப்பிட. இது சக்கரை பூசுன விஷ மாத்திரை. பயத்தர தெரடா வாய. ஒண்ணு முழுங்கு முழுங்கு. முழுங்கிட்டியா? தெரவாய. தெரவாய. ஏமாத்திர நீ. இந்த மறுபடியும் மாத்திர. தெரடா வாய. முழுங்கு முழுங்கு முழுங்குடா. முழுங்கிட்டியா? நாக்க நீட்டு. நீட்டு நீட்டா நாக்க. வாய்த்தர தூக்கு நாக்க. தூக்குடா நாக்க. மறுபடியும் ஏமாத்திரையா நீ? இந்த தடவை உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். இது கண்ணாடி குழாய். இந்த கண்ணாடி குழாய்க்குள்ள இந்த மாத்திரைய போட்டு 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 ஒரு முனைய ஓவாய்க்குள்ளையும் இன்னொரு முனைய ஏன் வாய்க்குள்ளையும் வச்சு ஊதுனா இந்த மாத்திரை கண்ணாடி குழாய் வழியா உன் வயிற்றுக்குள்ள போகும். நீ தன்னை போல எமலோகம் போயிருவ. தெரடா கண்ணு வாய. மாட்டேன். தெரோ தெரடா நாய.
கால பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல சாகுற மாதிரி சாகுறான். பரசு ஸ்வீட் சாவுடா.